18 தை மாதம் 2017 தமிழ் கருத்து களத்தில் இன்றைய கதைக்கு இருக்கிற விஷயம் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் விஷயம் அண்மையில் அது சம்பந்தமான உரிமைக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பாக மெட்ராஸில் பிரபலிய மிகவும் முக்கியமாக நடைபெற்றது. அந்த நடைபெற்று அது 7 நாள் நடைபெற்று 7வது நாள் அது போலீசாரின் தடியடியுடன் முடிக்கப்பட்டது. இந்த விஷயம் சம்பந்தமாக பலதரப்பட்ட விமர்சனங்களும் முரண்பாடுகளும் விஷயங்களும் எழும்பி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் இந்த சமயத்துல இருந்தே போன வேண்டாம். தடியடி போடுறது வந்து இந்த சமயத்தினுடைய வளம். சரி, ஓகே. இந்தியாவில பழக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். வளமையா இன்னொரு ப்ரொடக்ஷன் போனாலும் கொஞ்சம் இது தாங்கலன்னு சொன்னா லத்தி சார்ஜ் வேற பண்ணுவோம். தாடியடி பொதுவாக சாத பொறுத்தவரை தெரியும். அங்கே போனால் வடகடை சாப்பிட்டு அது ரெண்டு ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அடி விட தெரியும். அடி வாங்குறது அங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ரோட்ல படுத்து சாப்பாடு இல்லாம இலங்கை இந்தியா பூரா சாப்பாடு இல்லாம வச்சுக்கிறதும் சாதி குறை வச்சுக்கிறதும் அதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் வச்சுக்கிறதுக்கும் தடியடி வாங்குறதும் உண்டு. என்ன பொறுத்து அப்ப அடியை பார்த்துட்டு நீங்க உடனே அவ்வளோ ஐயோ பெரிய விஷயம் நடந்துடும். 2வது விஷயம் நினைச்சிடும் என்ன பொறுத்தவரை இது ஃபேஸ்புக் போராட்டம். இது வேலை வட்டி இல்லாதாக்கள் பொதுவாக ஸ்கூட்டர் வச்சுக்கிறார்கள். தன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிக்கொண்டு பின்னால 3 பேர் ஏற்றி கொண்டு அதுல போய் தானும் ஒரு மனுஷன் ஜல்லிக்கட்டு கட்டுறேன்னு சொல்லி ஸ்கூட்டரை அடக்குற போராட்டம். மாட்டை அடக்குற போராட்டம் இல்லை, ஸ்கூட்டரையும் கார்களையும் அடக்குற போராட்டம். இந்த மாதிரி தான் ஓடுவேன். என்ன நான் சிலடியா கதைக்கிறேன், அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப நாங்கள் இலங்கை போராட்டம் அப்படி இல்லை. நீர் வழி கிடைக்க நான் வழி கிடைக்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களை பயங்கரமான டேஞ்சர்ல போடுறோம். அப்படி மொக்குத்தனமாக நாங்கள் சேரையில்லை. நாங்கள் போராட்டம் ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சோடுதான் நாங்கள் இவங்களை மாதிரி முதல் வலிக்கிட்டாக்கள் டேஞ்சருக்கு போ வலிக்கிட்டாக்கள் இங்க லண்டன்ல இருந்தோட டேஞ்சரை சந்திச்சாக்கள். நாங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் பிரச்சனை விஷயம். நாங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்து போய் சரி அப்ப அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஞ்சர் வெட்டு வாங்குறவங்க நீர் நேரடியா துவக்கிற வெட்டு வாங்க என்ன கொண்டு அங்கே போடுற பிரச்சனைகள். அப்ப இப்படியான பிரச்சனைகள் it might happen. அப்ப இது அப்படி இல்லை. இது நீங்கள் உங்களோட நம்பிக்கையோட போறீங்க. எங்களுடைய அரசாங்கத்தோட போராடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வழியண்டறினா மாட்டு விளையாட்டு சேர்ந்து. அப்ப இது ஒரு சாதி மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய ஒரு அபிப்பிராயத்தான ஒரு வழிகாடு. சரி, அதுக்காக அதன் சிலடியா கதைக்கிறதா தட்டி கறிக்கிறதான்னு ஒரு கீழ் கேட்கலாம். நான் அதை ஏன் முடிஞ்சு போயிடுன்றதுக்கு தான் பதில். அதுக்கு என்னால் இழைக்காது. அதனுடைய தொடர்பை நீங்க பார்க்க மாட்டீங்க என்றதுக்குத்தான் நான் கதை சொல்லணும் இல்லையா. நாங்கள் அதை விட குப்பையா கதைக்கல. இதுல இருந்து வேறு எதுவும் முளைக்கும் பிரச்சனை சொன்னால் இப்ப இலங்கையில நடந்த விஷயமும் இந்தியாவில் நடந்த விஷயமும் தொடர்புபட்ட விஷயம் இல்ல விஷயம் அல்ல. அப்படி சொல்றேன். ஓமா ஓகே. இப்ப தொடர்பு வர்றதுக்கு காரணம்னு சொன்னா இப்ப அடிப்படையில இப்ப எனக்கு திராவிட 2 காய்ச்சினா அவங்கள என்ன புத்த சமயத்தை எப்படி காய்ச்சி கொண்டிருக்கேன். ஏன் இந்த தேவை வந்துன்றதை நீங்க கேட்கும். இதுதான் நான் ஆதிக்குரல் என்று கதைக்கிறது. இப்ப மனுஷனுக்கு எங்களை பற்றி ஒரு ஆதிக்குரல் ஒன்று இருக்கு. திராவிட மனுஷனுக்கு என்ன பொறுத்தவரை இப்ப திராவிட மனுஷன் இன்றைக்கு பிரிஞ்சு போயிருந்தாலும் தமிழர் அப்படி அது பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்தியால சேர்ந்தா கூட எடுக்கலாம் அல்லது அங்கால சேர்ந்தா கூட எடுக்கலாம் என்று விகிதாசார பிரச்சனை இருந்தாலும் அவனுடைய அடிப்படை தேவையான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அந்த குரல் இருந்த குரல் இருக்கு. நீ ஒரு பெரிய கல்லொண்டு போட்டா சின்ன கல்லு போட்டா சில சத்தமா கேட்காது. நான் நீ பிஸி வழியில ஆனா என்ன கேட்குது. சில உள்ள பெரிய கல்லு போட்டா பெருசா கேட்கும். இப்ப நீ ஜல்லிக்கட்டு நான் இதுல காய்ச்சோன்னா வேற வந்த சத்தம். ஏன்னா அந்த சத்தம் அங்க இருந்து வேற ரவி எப்படி காய்ச்சிடும். ஆனா வேணும்னு தான் செய்யறோம். சத்தம் பார்க்கறதும் செய்யறோம். பிகாஸ் அவங்க நோ எவ்வளவு தாழ்ப்பம் உண்டு. ஸோ பிரச்சனைன்னு சொன்னா மனுஷர் அடிப்படையில ஒரு 43,000 பேர் குறிப்பா 40,000 எவ்வளவுன்னு தெரியாது அடிச்சு சாக்கொல்லேக்கு அதனுடைய தாக்கம் மனுஷன் மண்டையில பதியேலுன்னு சொல்றது, எங்களோட ஜீன்ஸ்ல பதியேலுன்னு சொல்றது பொய். அது எப்படியோ பதிக்கப்பட்டது அது பதிவு. அந்த பதிவினுடைய விளைவுகள் உடனடி தாக்கம் கொண்டு இருக்கும். அது சும்மா கரைஞ்சு போற விஷயம். நீண்ட கால தாக்கம் கொண்டு இருக்கும். நீண்ட கால தூக்கத்தை பற்றி நான் கவலைப்படுவேன். நான் நடக்காது. இப்ப எந்த பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் விட்டதோட யாராவது சொத்தாக்குவாங்களா, நாங்கள் விட்ட சரியான விஷயம் தெரிஞ்சது பிள்ளையான விஷயம் தெரிஞ்சது சொத்தாக்குவாங்களா, அதை சொத்தாக மாத்தி அல்லது லேபராக மாத்தி பிறகு திருப்பி சொத்தாக மாத்துவாங்களா. இன்றைக்கு லேபரா இருக்கு. நீங்களே என்ன சொல்லணும், எங்கட ஹரதல் மரதல் மண்ணாங்கடி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து அநியாயங்கள் எல்லாம் 15 உண்டை கரைச்சி உங்களோட லேபரால நீங்கள் அதை சொத்தாக்குவோம். இந்த எல்லாமே மனுஷன் செய்வானான்னு அங்க நான் பார்த்துருக்கேன். எங்கட இப்ப நீங்கள் கதைக்கிறது எங்கட தமிழருக்கு நடந்த இனப்படுகொலை, தமிழ் இனம் அதே திராவிட இனம் அது எல்லா இடத்துல அந்த தாக்கம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் தமிழ் ஜனமதி இருக்கு. அது அந்த எங்களுடைய ஆதி குரல்ல பதியப்பட்டது.
அதனுடைய பிரதிபலிப்பாடுகள் ஒன்றாக நீங்க ஜல்லிக்கட்டு பார்க்க இல்ல அது வந்து ஒரு இந்தியா ரியாக்ஷன். இந்தியா இந்த உடனடி ரியாக்ஷன் சொல்றானே, நீங்க உங்களுக்கு வருத்தம் இருந்தோம்னா மூக்குச்சாலி வழிகிறது உடனடி ரியாக்ஷன். காலப்போக்கு தான் கொஃபெல்லாம் வந்து இதுல சளிகள் அடை. அப்ப இந்த காலப்போக்கு ரியாக்ஷன் இந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேன். ஏன்னா உள்ளுக்க பதிஞ்சிருந்தா சரியா. இப்ப பாயிண்ட் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்தியா இந்த ஜல்லிக்கட்டை மட்டும் கதைக்கிறது வந்து பிரியோசனம்ன்றது இந்தியா தேவை இருந்தாலும் அதனுடைய தாக்கங்களும் சிலது இருக்கும். இதுதான் அந்த புத்த சமயத்துல சொன்ன விஷயம் ஒன்றுண்டா, இந்த செல்ஃப்ன்றது வந்து நாங்க சொல்ற செல்ஃப் இருக்குல்ல, அது ஷெல்ஃப் தான், அப்படியே கிடக்கு. எங்கட இப்போ இந்து சமயத்துல மனுஷட ஷெல்ஃப் தான், அது அப்படியே ஷெல்ஃப் தான், அது அப்படியே இருக்கு, அது மாறாது, ஆத்மனோட போய் சேர மாட்டேன். புத்த சமயத்துல வந்து செல்ஃப் வந்து அன்றாடம் சேஞ்ச் பண்ற விஷயம், உங்களுடைய திங்கிங்கால சேஞ்ச் பண்ற விஷயம், தியானத்தால சேஞ்ச் பண்ற விஷயம், ஆக்ஷனாலும் சேஞ்ச் பண்ணும். தியானம் முக்கியம். ஆக்ஷன் இல்லாத திங்கிங் இல்லாத, அதாவது தியானம் இல்லாத ஆக்ஷன் ஒரு பிரயோஜனம். அப்ப அதான் நாங்கள் திரியன சுத்தியம் சொல்றோம். இந்த கருத்து, சொல்ற வார்த்தை, செயல், மற்றது தியானம், மூன்று ஒன்றா இருக்கும். இப்ப எங்கட இதுக்கு வந்தோம்டா ஜல்லிக்கட்டுகள் எல்லாம் என்ன பொறுத்தவரை நடக்கிற விஷயம், நல்ல விஷயம் நான் செய்யறேன். ஆனால் ஒரு வகை நான் இந்த கிண்டலாக விஷயம் இது இந்த போரியாக்கள் செய்யற விளையாட்டு, ஒரு ஃபேஷனபிள், அது போறது. எங்களை மாதிரி நாங்கள் போய் மினக்கெட்டு இதுக்குள்ள போனால் கொஞ்சம் பேர் சாபம். சில நான் தப்பி இருப்பேன், நீர் தப்பி இருப்பேன், அதுக்காக விளைக்கிறதுக்கு வழி தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் புத்திசாலி இருந்தபடியா மற்றவை செத்தது. இப்ப இந்த நிலைமை எங்களுக்கு தெரியும். நாங்கள் தப்பினாலும் மற்ற விவசாயம் உண்டு எங்களுக்கு தெரியும். சரி, அது இந்த பழியமைக்க தயாரான இந்த விஷயம் வந்து இவளுக்கு இல்லை, இவள் பொறுப்பு இல்லாதாங்க. ரெண்டாவது வந்து இந்தியாவில வந்து இப்படியான ப்ரோட்டஸ்ட்ல வைக்கிறதால நீங்கள் என்ன தமிழருடைய குவாலிட்டியை கூட்டுறீங்கன்றதை கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்ப திராவிடர்கள் வந்து உண்மையாகவே கம்பேஷனேட் பீப்புள், மற்றவனை மதிக்கிற மனுஷன் சொன்னால் ஜல்லிக்கட்டை அவன் தன்னுக்குள்ளேயே இணைச்சு, ஜல்லிக்கட்டு ஒரு விளையம் இல்லை, ஜல்லிக்கட்டு நடக்கிற விதம் தான் பிரச்சனை. மாட்டை நீங்கள் அநியாயம் செய்யாங்கப்பா, அதைத்தான் மற்றாக்கள் வந்து சொல்ல வழிக்கணும். இந்த பேனி இப்படி செய்யப்படா நாங்க சொல்றோம்னு சொன்னா அதை சொல்றதுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. அதான் முதலாவது ப்ரோட்டஸ்ட். இன்றைக்கு இருக்கிற செய்யறார்கள் முதலாவது ப்ரோட்டஸ்ட் என்ன, நீங்கள் என்ன சொல்லலாம், அது சரியான விஷயம். ஆனால் நாங்கள் அதை பற்றி என்ன செய்ய போறோம், நீங்க என்ன செய்யணும், ஜல்லிக்கட்டை நீங்கள் சீர் செய்யணும். இப்ப ரக்பி வந்து விளையாட தொடங்கி அது ஒரு உங்க லெஸ்டர்லயோ இன்னொரு இடத்துல விளையாடின பிள்ளைகள் வந்த காய் கொண்டு ஒண்ணு வந்த கொடுக்க அதுக்கு ஆனா அடிபட்டு குத்துப்பட்டு வில்லேஜ் ரக்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் உடஞ்சி பிறகு லோவில் வந்தாங்க. இன்றைக்கு லோவெல்லாம் வந்து கண்ணெல்லாம் தோன்ற விளையாட்டு தானே ரெகுலேட் பண்ணியாச்சு. இப்போ ரெகுலேட் பண்ண பிறகு அது ஒரு ஸ்போர்ட் மட்டும் இல்லை, அது இங்கிலீஷ் மக்களுடைய ஒரு பிரதான கான்ட்ரிபியூஷன், ஒரு கல்ச்சரா இருக்கு. அது மாதிரி ஜல்லிக்கட்டு நம்ம ப்ரௌடா இருக்க வேண்டிய விஷயம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் மாட்டுக்கு உங்களுக்கு கடமை இருக்கு. ஏன்னா நாங்கள் திராவிடர்கள், மாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்றால் நீங்கள் எப்ப நீங்கள் உங்கள் மாட்டில் பார்க்க நீங்கள் பெருசா நச்சீங்களோ அண்டையில இருந்து மாட்டை குறிச்ச கடமைகள் உங்களுக்கு கூட. எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு கடமைகள் கூட. அவன் பெரிய கடமை கூடியும் நீங்க செய்யல சிந்திக்கிறீங்க தான் இந்த கேள்வி. ஆனபடியாத்தான் அந்த பிரச்சனை. ஆனா அதை பேன் பண்றதுக்கு ஒரு கதை இல்லை. முதலாவது பேன் பண்ற கதையை எடுத்துருவோம். அது என்ன பொறுத்தவரை நான் பிராமின் சொசைட்டியோட இணைக்கிற விஷயம். அது ஒரு எங்களுக்கு குருக்கள் பழி, ஒரு குருக்கள் பழி போக்கொண்டு இருக்கு. அவர் சொன்னா சரி. இப்போ அவங்க ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாரு, எல்லாம் மற்ற ப்ரொஃபஸர் எல்லாம் சொன்னவங்களாம் அப்படி சிதைச்சு போயிருக்காங்க போராட்டத்தை. இந்த ப்ரொஃபஸர் மாதிரி சொல்றதால என்ன சரி, ஏதாவது சரி வந்ததா, சரி சும்மா காய்கள். இப்ப நீ சொன்ன விஷயம் சரி என்றால் எங்களுக்கு பெருசு நினைச்சால் நாங்கள் பெரியாக்கள், நாங்கள் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்ற தமிழகம் உலக தமிழற்ற போராட்டத்தை தான் பொறுப்படுத்தி செய்திருக்கணும், அதை பற்றி கவனம் எடுத்திருக்கணும், அதுக்காக சரியா வழிநடத்தல் செய்திருக்கணும். அதை தமிழகம் செய்யல. இதான் அப்ப நாங்கள் புத்த சமயத்தை திருப்பியும் வந்தோம். நீர் நான் சாதாரண மனுஷன் அந்த ஸ்கூட்டர்ல கேர்ள் ஃப்ரெண்டை மேத்தி கொண்டு ப்ரோட்டஸ்ட் போனார். அவையெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால் என்ற பொறுப்பு என்ன, மற்றவங்க விடுங்கப்பா, இந்த கோடுகள் கச்சேரிகள் தலைவர்மார் இதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க, தமிழனாக ஜல்லிக்கட்டையும் காப்பாற்றி மாட்டுக்கு மணியாஞ்சா இருக்குது. அதான் உங்களுடைய கேள்வி. மற்ற இதுக்குள்ளார உங்களுடைய திராவிடத்தை சந்திப்பீரா நீர் எங்கடத்துல திராவிடம் அப்படின்னு சொல்றானே, தமிழன் சொல்றானே. சரி முதல் தமிழன் போவோமே, திராவிடத்தை காய்ச்சல பெரிய காய்ப்போம். சரி தமிழன் நீர் முதல் சந்திப்பீரா, அல்லது வெறும் தமிழன் லேபல் போட்டுட்டு அந்த அடையாளத்துக்குள்ளே நிக்க போறீரா? பிறகு அமெரிக்கால வேலையோட சொன்னா தமிழன் விட்டு அங்க போய் அமெரிக்கன் கல்யாணம். நீங்க சொல்ற தமிழர் விஷயத்தை கொஞ்சம் சந்திச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு விஷயம் சம்பந்தமாக மிக பல தரப்பட்ட இடங்கள்ல இருந்து இஸ்லாமிய தரப்பு, ஆனா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் தங்களை இஸ்லாமியர் என்று சொல்வதில்லை, அவங்க தமிழர்களாக சொல்லித்தான் இஸ்லாமியர் சொல்றாங்க. அவர்கள் வெளிப்படையாக வந்து பல பெண்கள் ஆண்கள்
தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். நீ சொன்ன அந்த திராவிடத்தை அவர் கண்டிருக்கிறார்கள். அதுக்கு அவர் அந்த அந்த மேடையிலேயே பேசுறார்கள், எங்களுக்கு சமயம் இரண்டாவது. இங்கதான் நீங்க நான் எங்க அடுத்த பிரச்சனைக்கு பாருங்க. இப்ப திராவிடம் என்று சொல்றது வந்து மக்களை ஒன்றாக ஒருமையா பார்க்கிற சமுதாயம் தான் நான் பார்க்கிறேன். புத்த சமயம் புத்தம் மாதிரி புத்த போதனை மாதிரி இலங்கை மாதிரியா இல்ல, அதை விடும். ஆனால் முஸ்லீமாக்கள் கூட திராவிட ஐடென்டிட்டிக்குள்ள அவங்க சேஃப்டியை காணலாம், இந்தியன் ஐடென்டிட்டிக்கு காணல. சரியோ, இந்தியன் ஐடென்டிட்டியில திராவிடர் தங்களுடைய ஐடென்டிட்டி காப்பேறிடாது, தமிழரும் காப்பேறிடாது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்ப இந்த பிராமினிஸ்டிக் சொசைட்டி பிஜேபி தான் அதை ஃபார்வர்ட் பண்ணுது. இது வந்து எங்களால ஏற்கப்பட முடியாத விஷயம். அது முஸ்லீமுக்கும் எங்களுக்கும் ஒரு கொமன் கனெக்ஷன். இதை நாங்க சிதைச்சு போட்டிருக்கோம் இலங்கையில. ஏன் அங்க நாங்கள் முகம் கொடுக்குற விதம் வந்து வித்தியாசம். புத்த சமயத்தை நாங்கள் பார்த்த விதம் வந்து பிழை. நாங்க புத்த சமயத்தை ஆக்டிவ்னு சொல்லி போடு அங்க சொல்றோம், இந்து சமயத்தை எங்கன்னு சொல்லி விலைக்கு வாங்குறோம். பிரச்சனை இங்க பொல்லு கொடுத்து அடி வாங்குறோம், அங்க நாங்கள் பொல்ல வாங்கி அவனுக்கு எதிராக அடிக்கிறதால மாறி மாறி இந்த பாபுள்ள மாதிரி ஒரு அடிவோம். ஓகே, ஜல்லிக்கட்டு பிரச்சனைய டெல்லி கையாண்ட விதம், டெல்லி மத்திய அரசு உங்களோட கலாச்சாரம் பற்றி எங்களுக்கு தான் தெரியும், உங்களோட கலாச்சாரத்தின் மீதான எல்லா நடவடிக்கையை நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம், இல்லை நாங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் எல்லாத்திலையும் பெரியாக்கணும்னு சொல்லி அது நடத்துற உண்மையா நாங்கள் அப்படி செய்யல. அது போய் இப்ப நானும் எவ்வளவு நான் டெல்லிக்கு எதிராக இருந்தாலும், டெல்லி ஆட்சியத்துக்கு அல்லது டெல்லி பிஜேபிக்கு எதிராக இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லல. அவங்க அமைப்புகள்லாம் உண்மையில சோசியல் ஆர்கனைசேஷன் சொல்லுது. சோசியல் ஆர்கனைசேஷன் இல்லை வேண்டிய இப்போ RSS கூட அதுக்கு எதிராக கதைக்கு இல்லை. அப்படின்னு சொல்லி தான் தமிழருடைய கல்ச்சரை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய தான் அவை லோ கொண்டவ உடனடியாக ஆர்டினன்ஸால பாஸ் பண்ண, அதாவது டிகிரியால பிரசிடென்ஷியல் டிகிரியால உடனடியாக இந்த லோவை மாத்திருந்தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு என்னதுக்கு அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள இவர் ரிஃபார்ம் பண்ண வேணும். இப்போ பிரச்சனை வந்து இப்போ என்ன மாதிரி ஹேண்டில் பண்றேன்டா இப்போ ரெண்டு விதத்துல பாக்குறது. இந்த கரெக்ட் அண்ட் ஸ்டிக் பாலிசி தானே. முதல்ல கரெக்டை காட்டுறது, அப்புறம் ஸ்டிக் காட்டுறது. இப்போ ஸ்டிக் வந்து இந்த அமைப்புகள், அது RSS மாதிரி அல்லது பெட்டா இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக காட்சி கொண்டு ஆர்கனைசேஷன், இதுகள் வந்து பொதுவாக ஒவ்வொன்றா பார்த்து கரைச்சல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உண்மையாக இப்போ கோழிச்சண்டை இருந்தது இந்தியா முழுக்க நடக்கிற விஷயம். புல் ஃபைட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்கலாம். புல் அப்போ புல் டேமிங் வந்து இந்தியா மட்டும் இல்லை, இது ஜல்லிக்கட்டு ஒரு கல்ச்சரலாக செய்யறதாலாம் அப்படி இருக்கொழிய இந்தியா பூராக புல் டேமிங் இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த ஸ்டட் புல்ல ஐடென்டி வாங்க, எதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஸ்டட் புல் ஆக்கலாம் என்றாலும் உங்களுடைய அடிப்படை கேள்வி. இப்போ இதனால நீங்க என்ன செய்றீங்கன்றாங்க ஜல்லிக்கட்டுனால என்ன நடக்குன்னா, நீங்கள் முதலாவது அந்த இதெல்லாம் பொதுவாக சாதுவான மிருகங்கள், அது அடிபட மாட்டுது. பொதுவாக குத்தி எறிகிறவங்க அமெரிக்கன் அதுக்கண்டு வளர்க்குறது இது அப்படி இல்லை. இது அடிபட இந்த ஜல்லிக்கட்டுல அது அந்த இந்த காளைகள் அந்த இடத்தை பார்த்து தப்பியோட தான் அது பாவங்களா, அதை பார்த்து தப்பியோட தான் பாக்குறது. அதுல தெரியும் நாங்கள் மாடண்டு இந்த மாடுகள்ல இருந்து என்ன தப்புறான்னா அந்த மாட்டோட பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. மனுஷனுக்கு மாடுக்கும் வித்தியாசம் வருது என்றால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இவ்வளவு பிரபலமாக நடத்தப்பட்டது. இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது? ஃபேஸ்புக்கால் இதெல்லாம் சொல்லப்படுது. மாணவர்கள் தான் ஆரம்பிச்சப்பட்டது சொல்லுது. ஆனா அந்த மாணவர்கள் தானா என்றது அடையாளப்படுத்தப்பட்டிருக்காண்டா இன்னும் தெரியாது. இல்ல அவர்கள் மாணவர்கள் தானா இல்ல. இப்ப எத்தனையோ ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர்ஸ் இருப்பேன். என்ன பொறுத்தவரை என்ன மாதிரி இன்னும் இந்த பார்ட்டி பொலிட்டிக்ஸ் தான் அங்க இருக்கு. இப்போ ஒரு பக்கத்துல பிராமினிஸ்டிக் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்றது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி திராவிட கல்ச்சர்ல நாங்க இந்த வட்டம் மாவட்டம் பொலிட்டிக்ஸ்ல வந்துட்டோம். அப்ப அதுக்குள்ள அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு ADMK ஸ்பிளிட் பண்ற நிலைமையில இருக்கேக்க இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கல்லறிஞ்சு பாக்குறதும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு என்ன மாதிரி ரெண்டு பக்கம் பிஹேவ் பண்ண போகுது. இந்த சென்ட்ரலோட போறார்கள் என்ன மாதிரி போயிடும், சென்டரோட டெல்லியோட போறார்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணினோம், மற்ற ஆக்கள் இந்தியால வர்றதுக்கான கொடியில கடியில காட்டினியா என்றதை பாக்குறது இருக்கு. அப்ப நீங்களும் கூட மாணவர் ஃப்ரெண்ட் இருக்கும், தீனாமுனாக்கான மாணவர் ஃப்ரெண்ட் அவிழந்தாச்சு வந்து ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறதுங்க ஜல்லிக்கட்டுல போய் எதுவும் செய்யுங்களாண்டு அவிழம் வந்து ரெண்டு கல்ல போட்டு போலீஸுக்கு ரெண்டு அடி விடும், அவங்களோட லத்தி சாட்சியா பெரிய போராட்டம் வந்துடும். ஸோ ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர்ஸ் வந்து பொதுவாக எல்லா பார்ட்டிகளும் செய்யற விளையாட்டு தமிழ்நாட்டுல சரி எங்கேயும் சரி. இப்ப அந்த நிலைமையில இன்னும் ஆர்கனைஸா பெருசா இல்லாட்டியும் பெண்களை மாதிரி இயக்கங்களாக பட் தே வில் பி சம்படி கமிங் த்ரூ. ஆனா அவையெல்லாம் கடைசியில இந்த மாற்றம் இருக்காது பாருங்க. அவையெல்லாம் கடைசியில இவியலும் சரி வராது.
நாங்கள் எங்கட வாழ்வோம் என்று சொல்லி ஒரு புது ஃப்ரெண்டுக்கு ஏன்னா இந்த மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விஷயம் நாங்கள் 1984 இந்தியாவில் இருக்கிற காலகட்டம் நாங்கள் எல்லாம் பிரபல்யமாக இந்தியாவில் இருக்கிற காலகட்டத்தில் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக அண்ணா சாலையில பெரிய ஊர்வலம் நடத்தப்பட்டது. அது தீனாமூனா காவன்ற மாணவர்கள் தான் அதையும் நடத்தினவர்கள். மாணவர்கள் அந்த மாணவர் அணியின முக்கிய மாணவர்கள் அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட பேரே சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவைக்கு யங்க லெவலில் இருந்த ஆக்கள் பச்சைப்பா கல்லூரி பேர் அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்ல திமுக மாணவர் அணி இருக்குதான் செய்யப்படுது. அன்றைக்கும் அந்த கூட்டம் காலமே ஊழல் நடந்தது பின்னேறம் 84ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்று நான் நினைக்கிறேன். ஆகஸ்டா ஜூன் ஜூலை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த காலத்துல 84 அன்றைக்கும் இதே மாதிரியான தடியடி நடைபெற்றது. அந்த தடியடி கூடாகத்தான் நாங்கள் ஓடி ஒழிச்சு நாங்கள் இலங்கை தமிழர்கள்ல எல்லா இயக்கங்கள்ல இருந்து பல பேரும் அந்த ஊர்வலத்துல இருந்தவர்கள். இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லி கொண்டு வரைக்கும் உங்களுக்கு இப்ப ஒரு கட்டம் கட்டா வந்தீங்கண்டா ஊர்வலம் பேக்குறது தமிழ்நாடு பெரிய விஷயம் இல்ல. சேனல் ரோட்லாம் ஜெயிக்குது சும்மா வாங்கண்டா எல்லாம் சேர்ந்துருவாங்க. சரியோ உங்க பெரிய பிரச்சனை இல்லப்பா. ரெண்டாவது வந்து இதை சொல்றேன், நாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களோட ஜெயில இருந்தவன் வசந்தி தாம்பியார் நாங்க அவங்க காட்டு மரக்காடு காட்டு வேப்பனர் கோயிலோ இன்னொரு கோயில் ஒரு ஊர்ல இருக்காங்க. கடலூர் காட்டு மரக்காடு அது ஒரு ஊர் உண்டு. அது சிதம்பரத்துல இருந்து உள்ளுக்கு போவோம். அந்த பஸ்ல இருக்கான் போறேன் ரோட்ல பஸ் போயிடாது சேனல் ரோட்ல ஒவ்வொரு கால் அடைஞ்சு போச்சு. திருப்பி வரைக்கும் எனக்கு ஒரு டெசிபல் குறைஞ்சிட்டு இந்த கால் ஏன்னு சொன்னா சேனமங்க பயங்கரம் எங்க வந்தாலும் சேனம் சார அப்ப நீ கூட்டத்துக்கு வாங்கினா சேனம் அதுல போறதை கூட்டி கொண்டு வாங்கிது அவ்வளோ. சோ அதை விடும். எந்த பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் கதைக்கிறது வந்து இப்ப அதுக்கு பிறகு எத்தனையோ உங்களோட தமிழாக்களும் எங்களோட இலங்கையில அழிக்க அல்லது புதிய போராட்டம் ஆனந்த மேய்க்கு வந்தது. சும்மா சிங்கள போய் அடிக்கிற வழக்கம் ஒன்று தானே அங்க போய் அடிச்சாங்களாங்க எக்மோர்ல. பிறகு எங்கட மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை அப்படி சொல்லி போயிட்டு 4 பேர் அப்படி சொல்லி ஒரு சத்தத்தையும் காணல. அப்ப இவியல் போராட்டம் நடத்துறன்றது நான் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ல கடிச்சு கொண்டு இதுக்கு முதல் இன்னும் ஒரு விஷயம் இருக்குதோ தமிழ்நாட்டுல தமிழகத்துல இந்தியாவில பாரிய அளவுக்கு சாதி பிரச்சனையால பல பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக எத்தனையோ நூற்றாண்டாக. இது பற்றி எந்த முனைப்பையும் இந்த மாணவர்கள் அது பாட்டியல் டிரைவ் பண்ணது. இப்ப ஒன்று நாங்கள் சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவா போடுவோம். ஒன்று பார்த்து தமிழ்நாடு வந்து வனது அட்வான்ஸ் ஸ்டேட். அது வந்து சோசியோலஜிக்கலி சரி எக்கனாமிக்கலி சரி வளர்ந்து வர்ற ஒரு நாடு. ஓகே. அப்ப இந்த நாட்டுக்குள்ள தண்ட வாழ்லே கன பிரச்சனைகள் சோல்வ் பண்றதுக்கான நிலப்பாடுகளை என்னத்தை தான் நீங்க குறை சொன்னாலும் தீனாக்கான வழிமுறையால் அதை கன விஷயங்கள் வளர்ந்துருக்கு. தீனாக்கானான்னு சொல்றேன். அது எந்த பார்ட்டி என்றதை விடுவோம். அந்த திராவிட பொலிட்டிக்ஸ் வந்து பொம்முடைகளையும் சாதிகளையும் தூக்கி விட்டதுன்றதுல ஒரு விதமான ஐயப்பாடும் இல்லை. அவங்களை இப்ப சோசியல் டிரான்சிஷன் நடந்திருக்கு. கல்வித்துறையில இன்றைக்கு முக்கியமான டிரான்சிஷன் தான் நடந்துச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட். இந்த ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டுக்குள்ள முரண்பாடுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த முரண்பாடுகள் இப்போ இல்லை அந்த ரெவல்யூஷனரி ஸ்டேட்டுக்கு கொண்ட நிலைமையில இல்லை. அதாவது அவைகள் உண்மையில ஒரு ரிஃபர்மேஷனுக்காக தங்களோட எக்கனாமிக்கல் பிரச்சனை சோல்வ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தங்களை போய் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப அடுத்த பிரச்சனை அப்ப அவையோட கான்ஃபரன்டேஷன் எங்க வருதுன்றா நோர்த்ல இருந்து வர்ற ஐடென்டிட்டி கிரைஸ் தான் வருது. இப்ப அது சில வேளையில எவ்வளவு தூரம் இதையும் அதையும் சேர்த்து உண்மையான ஒரு புரட்சிகர அமைப்புகளை கொண்டுவரும்ன்றது பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் மனுஷன அடிப்படையில வயிற்றுல சாப்பாடு விடுமெண்டா அவனையும் சண்டை பிடிக்கும். அவனுடைய ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் சண்டை வந்து இப்ப எந்த கேள்வின்னு சொன்னால் மனுஷன் சிச்சுவேஷன் வந்து பெட்டரா வந்து கொண்டிருக்கண்டா அதுக்கு எதிராக இளவு வரைக்கும் தான் அவன் அது அலன்னு சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுக்கொண்டு அடியோட வலிக்கிறான். இந்த ஜல்லிக்கட்டு எவ்வளவு தூரம் அதுக்கு சான்றா இருக்குன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை கூடாது. அது ஒரு விஷுவலாக ஒரு இது இருக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடிப்படையில மக்களோட எக்கனாமிக்கல் நிலவரம் வந்து முன்னேறமாக தான் இருக்கும். படிப்பு துறையிலும் சரி எல்லா துறையிலும் சரி படிவமான நிரந்தரமான முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகள் எல்லாமே எல்லா சோசியல் இண்டஸ்ட்ரியும் அதை காட்டுது. உலக சோசியல் நான் இந்தியா இல்லை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் செய்த எல்லா ஸ்டடியும் இவையே பெட்டர். அது கன விஷயங்களை இவ கொப்பி பண்ணி இப்போ நோட் செய்யுது. இன்றைக்கு பிஜேபி பட்ஜெட்டுக்கு முதலே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருக்கும் 6000 ரூபாய் கொடுக்க போயிடுவோம். அப்ப இது வந்து இங்க சிப்பு வினையாச்சு. அம்மா சாப்பாடு அப்பா சாப்பாடு எம்ஜிஆர் சாப்பாடு எத்தனை விதத்துல சாப்பாடு கொண்டாந்து மனுஷனை ஈக்குவலா பார்க்கணும். கம்பேஷன் தான் திரும்பி போவோம். மனுஷனை நீங்க என்ன பாக்குறீங்க
உங்களுடைய கைப்பொருள் ஏதுவாக பார்த்து சண்டையில கொண்டு அழிச்சு போட்டு ஒரு நீர் ஆளை பார்க்குறீரா இல்லதான் அவனுக்கு தான் விடுதலை என்று பார்க்குறீரா அப்படி என்று சொன்னா அவன் சாரால பிரியோசனமா அதுக்கான போராட்ட வழி என்ன இது ஜல்லிக்கட்டா அல்லது துவக்கெடுக்கிறதா இந்த கேள்வி எல்லாம் அவன் தங்களுக்கு அலப்புகிறோம் உன்னோட போராடி விழுந்தவனுக்கும் உள்ள பொறுப்பும் உனக்கு அந்த உணர்ச்சியை நாங்கள் காட்டேன் அது இலங்கையிலும் தெரியல தமிழ்நாடுல இருக்கு அதனுடையதான் அந்த திராவிடன் சுபாவம். ஓகே, நாங்கள் இப்ப இன்னொரு கட்டத்துக்கு போவோம். இந்த போலீஸ் சார்ஜ் பண்ண விஷயங்களை நாங்கள் இப்ப அமெரிக்காவில் ஒவ்வொரு வரையும் 30,000 பேர் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்படுகிறார், சுட்டுக் கொல்லப்படுகிறார். தமிழ்நாடுல இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டு போலீஸ் தமிழ் பேசுறவர்களுக்கு அடிக்குது, இலங்கையில சிங்கள போலீஸ் தமிழ் போலீஸுக்கு அடிக்குது, தமிழருக்கு அடிக்குது. இந்த விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கல ஒரு 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 செக் அண்ட் பேலன்ஸ் ஒன்று மிஸ் பண்ணுது. செக் அண்ட் பேலன்ஸ் அது போலீஸ் சிஸ்டத்துக்கு இருக்க போல, ஏன்னா போலீஸ் ஃபார் பீப்புள் நீதி நிர்வாக நடைமுறைகளை காப்பாற்றுறதா இந்த போலீஸோட பொறுப்பு. ஆனா இப்ப தமிழ்நாட்டின் அண்மை கால விஷயங்களை பார்க்கல, அந்த பல வீடியோக்களை நாங்கள் பார்க்கல, போலீஸ் நெருப்பு வைக்குது. போலீஸ் பொடியங்களை மாணவர்களையோ அந்த போராட்டம் செய்து அடிக்கிறத விட்டுட்டு போலீஸ் போய் பள்ளிக்கூடங்களுக்கு போலீஸ் போய் நேற்று முந்தின நாள் பேரும் பெங்கால்ல போயிருந்தா பிஜேபி ஆட்கள் போய் பழைய கம்யூனிஸ்ட் ஏரியாவுக்குள்ள போய் துவக்களோட போய் டெமான்ஸ்ட்ரேஷன் வைக்க வழி கிடைக்க ஜனங்கள் தன்னை ஸ்ட்ரீட் அடைப்பு செய்ய வீதி தடை செய்ய போலீஸும் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர். சரியா? இப்போ போலீஸ் போய் இன்னொரு அரசாங்கத்துக்காக வேலை செய்யறது புது நம்ம இல்லை, எல்லா ஸ்டேட்லாம் செய்யணும். இப்போ போலீஸை நாங்கள் எதிரியா பார்க்கறதாண்டுதான் முதலாவது கேள்வி. என்ன பொறுத்தவரை அதை உங்களுடைய ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆந்திரப்பட்டு நாங்கள் முந்தி செய்த மாதிரி இந்த கல் எடுத்த மேல சும்மா வீட்டில் இருந்த போலீஸ்காரங்களாம் சும்மா சுட்டு தள்ளி அவங்களே இனிமே ஆக்கி சபாசியன் பிள்ளை அவனை சாக்கணும் பெரிய விஷயம் முடியல. இங்கே கிட்டத்தட்ட 700 பேர் இங்கே துறைப்பா சாக்கணும் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அதில் இப்போ அப்படியான சுச்சுவேஷனை நாங்கள் உருவாக்கணும்ன்ற தேவையை நாங்கள் இப்படிலாம் இல்லை. நீ சொல்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டா அமெரிக்காவில் இன்றைக்கும் இந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்ல இன்றைக்கும் அதுக்கான செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை. இதுவரை காலம் இந்த கடந்த வருஷம் மட்டும் எத்தனையோ கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாத்துருங்க, இந்த ஃபேஸ்புக்கில் வந்ததால எத்தனையோ கருப்பவர்களை ரோட்ல வச்சு சும்மா சாக்கிறத நீங்க பார்க்கலாம். அதை பற்றி இதுவரையும் ஒரு ப்ராசிக்யூஷனும் இல்லை. எல்லாம் அவைய போலீஸ் ஃபோர்ஸ்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவைகள பிரச்சனை அது பிள்ளை இல்லை செய்த சரி என்று நியாயப்படுத்தி போட்டு போயிட்டாங்க. இப்போ இப்படியான நிலைமையில, அதாவது ஒரு டெமோக்ரஸி என்று சொல்லி நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் கண்ட்ரின்னு சொல்றோம், அண்டிலே அப்படின்னு சொல்லிக்க ஒரு ஃபியூடல் ஸ்டேட்ல, அதாவது ஒரு என்ன பாட்டி முதலாளிகள் இப்ப ஃபியூரல் ஸ்டேட் வந்து ஃபியூரல் லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க சில பேர், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. முந்தி மாதிரி சாதியில இருந்து தலைவராக வராமல் இப்ப நீங்கள் தலைவராகவே அரசியல் பார்ட்டிகளை சாதியாக்கி பாட்டி ஃபியூடல் ஸ்டேட் தான் செமி ஃபியூடல் ஸ்டேட் சொல்லுவேன். கதைக்கு ஒரு சோசியோ எக்கனாமிக்கல் ஃபியூடல் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுகள் நடக்கிறது பெரிய, நான் சொல்லல சரியானு சொல்லல, ஆனால் தமிழ்நாடு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட், அந்த சதர்ன் ஸ்டேட்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ரிஃபர்மேஷனுக்கு. அதாவது தன்னைத்தானே சீர் செய்யக்கூடிய வழி சோசியல் வளர்ச்சியால இருக்கு. நோத்துல அது இல்லை. நோத்துல இப்பவும் போலீஸ் அந்த ஃபியூடல் லோடுக்கு தான் பதில் சொல்றதா இருக்கிறார். பஸ்ல ஜீன்ஸ் போட்டு போற உங்களுக்கு அடிச்சு போட்டு போறாங்க போலீஸ். அந்த 2 பேரை தூக்கில போட்டவங்க பீகார்ல 2 பட்டியல ரேப் பண்ணி போட்டு அந்த போலீஸ்காரங்க ஓடிட்டாங்க. என்ன நடந்தாலும் உண்மையா பார்த்துட்டால் அவையண்ட இது அந்த பழைய காலத்துல எங்களோட இடங்களே வந்தது. அந்த ஊர் ஜமீன்தார் அந்த 2 பட்டியலையும் வீட்டை போய் தூக்கி கொண்டு போயிட்டார். அது அந்த இடங்கள்ல உடன்பாடுன்னு சொல்லலாம். சில இடங்கள் கொண்டு போனா ஒன்னும் செய்யறாது, விட வேண்டியா அந்த சாதி உறைஞ்சாக்களோ லோக்காசோ டைரக்டர் சொல்லுவேன் அவளை கொண்டு வச்சு அவ வீட்டுல வச்சிருந்துக்க வச்சு கொண்டு போன டைமுக்கு மேல விடையிலன்னுதான் அரைவாசி பிரச்சனை அந்த கதை. அதுக்கு மேல வீட்டை விட்டுருக்கோம் அந்த பொம்பளையில. அதை விசாரிக்க போனதை அடி போட்டு போலீஸ்காரன் காவல் இருக்கின்ற பிரச்சனை சொன்ன அங்க ரேப் நடக்க காவல் இருக்கின்றது போலீஸ்காரர். அந்த வீட்டுல அவற்ற வாயிலும் இருக்கு. இப்ப ரேப் பண்ணாங்கள அந்த ஜமீன்தார் மகன் அவ வீட்டுல வச்சு ரேப் பண்ணினா 2 பொம்பளை வச்சுக்கணும். ரேப் பண்ணி சொல்றதோ உடன்பாடு செய்யறதோ அதெல்லாம் நீங்க பாருங்க உங்களோட கதை இல்லை. என்ன பொறுத்த ரேப் வீட்டுக்கு அவங்களோட விருப்பம் இல்லாம வீட்டுல நடக்க வச்சுருந்தா. ஸோ ஃபேமிலிக்குள்ளே ரேப் பண்ணி சொன்னா, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீங்க ரேப் பண்ண வார்த்தை பாய்க்கலாமண்டா ஏன் அதில் பாய்க்கலாண்டே எனக்கு அமைச்சம் இல்லை, ஆனால் மற்ற அமைச்சம் இருக்கலாம். ஆனா இந்த நான் சொன்ன ஃபியூடல் ஸ்டேட் இந்த சிச்சுவேஷன் சொல்றேன். இந்த மாதிரி நோர்த்து இருக்கேன். போலீஸ்காரன் ஒன்னும் செய்யல. கடைசியில் எல்லாரும் கத்திக்கோன்னா போலீஸ்காரனை தான் நாங்கள் விக்டிம் ஆகிறோம். இவனாதான் இதெல்லாம் நடந்தேன், இவன் வடிவ விசாரிக்கல கொள்ளையில. ஆனா போலீஸ்காரன் தான் காவலுக்கு வச்சுட்டு இருந்தது.
அவன் தான் இதை வச்சிருக்கான். ஓகே, மெட்ராஸ்ல இந்த சம்பவம் நடக்கும் நேரத்துல மெட்ராஸ்ல இந்த போலீஸ் தலைமைகள், போலீஸ் இந்த விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டில் இருக்குது. அவர்கள் தமிழர்கள் இல்லாததால்தான் தமிழ்நாட்டின் தமிழர்கள போராட்டத்துல இப்படியான விஷயங்கள் நடக்குது, அடிதடி நடக்குது, தமிழர்கள் மீதாக அடக்குமுறைகள் நடக்குது என்ற ஒரு சீனாக்கான போலீஸ் எடுத்து பார்த்துட்டா அண்ணாதுறை பிறகு இப்போ நாங்கள் முதல்ல தமிழனை காண்றோம் பனிச்சலத்தை. மற்றவெல்லாம் மலையாளி அல்லது தெலுங்கு கர்நாடகி தெலுங்கு ஆகலாம் எங்கடையாக இல்லையா. ஸோ இவள் வந்து தமிழர்னு சொல்றது அடாப்டேஷன் தானே. ஸோ பெரிய பிரச்சனை விஷயம். ஆனால் தமிழ் சாதியாக இருக்கணுமா, நாங்கள் திராவிடர் கம்பேஷன் பீப்புள், நாங்கள் அதை நாங்கள் வித்தியாசமாக பார்க்கணும். ஆனால் தமிழ்நாடு வந்து சென்னை வந்து திராவிடம் பிரிக்க கேட்டு பிரிச்ச இடம். அதாவது சென்னையை அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. சென்னையை பொறுத்தவரை அவங்க ஆந்திரான்னு சொந்தம் சொன்னது உண்மைதான். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உண்மையிலே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தார்கள் அந்த டைம். பிறகுதான் இந்த அங்கே எம்ஜிஆர் மூவ் பண்ணாம இருக்கு ஜனங்கள் உண்டா தான் இருக்கு. ஓகே, மற்றது அண்மையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் கடந்த 2-3 வருஷங்கள இப்படியான ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரியான போராட்டங்கள் யூரோப்பிலையும் ஆரம்பிச்சிருக்குது, நடந்து இருக்குது. ஈஜிப்ட்ல நடந்திருக்குது, டியூனிசியா நடந்திருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்ல இந்த கிரீக்ல நடந்திருக்குது. இப்படி அந்த மக்கள் வெளியில வந்து ஒரு பெருந்தொகையா வந்து ஈவன் உக்ரைன்ல நடந்திருக்குது. இப்படி எல்லாம் நின்று பெரிய ரோடு இரவாக நின்று எல்லாம் நடந்திருக்கு. அதை பேருந்து அவர்கள் கட்டுப்படுத்தியும் இருக்கிறார்கள். அவர்கள் போலீஸ் அடியடியது எல்லாம் போட்டுருக்காங்க. இதே போன்ற ஒரு ஒரு ஒத்திகை ஒன்று மெட்ராஸில் நடந்து பெற்றிருக்குதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கா? இல்லை, நான் பர்சனலாக என்ன பொறுத்தவரை தான் பெரிய கன்ஃபியூஷன் என்ற சமுதாயத்துல வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன்கள் வந்து ஓரளவுக்கு சீரடைஞ்சு கொண்டு வரைக்க நான் சொல்லி நல்லா இருக்கேன் பிள்ளை அவ்வளோ கொள்ளாங்க, நான் சொல்லி சந்தோஷம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வேற பஞ்ச பிரச்சனை உழைஞ்சி சாதி பிரச்சனைகளுக்கும் சில வழிகள் கண்டு சில சாதிகள் ஒன்று மூவின கதைகள் ஏற்கனவே வந்துட்டு, அதாவது வந்து ஒடுங்கிழஞ்ச கதைகள். இப்போ அந்த மாதிரியான சம்பவங்களும் சங்கமங்கள் நடந்து கொண்டு கேட்க எங்களுக்கு ஒரு போராட்ட முனைப்பு தேவையா என்ற கேள்வியை நாங்கள் சீரியஸாக கேட்க நாங்கள் நோத்தை தான் பார்க்குறோம். அதாவது உங்களோட போர்டரை தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இந்த போர்டருக்கு இஞ்சால வர்றாங்க என்ன செய்யணும்னா கேள்வி. அது காவேரி பிரச்சனையா இருந்தாங்க, அதை தாண்டி போய் டெக்கனுக்கு அங்கால போய் நார்த் இந்தியனுடைய பிஜேபிக்கால வர்ற ஊடுருவலாக இருந்தாங்க, அல்லது ஹிந்துத்துவான்னு சொல்ற ஊடுருவாங்க, அது எதுக்கால வர்றன்றதை விடுவோம். இந்த இதுக்கு தடை செய்யணும்ன்றதுல ஒரு திராவிடத்துல ஒரு தேவை ஒன்று இருக்கு. தமிழருக்கு தேவையா இருக்கு, திராவிடருக்கு தேவையா இருக்கு. ஏன் இந்த திராவிடத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் வந்து பொதுவாக தங்களுக்கு நடக்கிற பிள்ளைகளை தாங்கள் ஒத்துக்கொண்டு சில சீர்செய்யணும்னு ஒத்துக்கொள்ளல. உதாரணத்துக்கு பெங்களூர்ல கிறிஸ்டியன் செலிப்ரேஷன்ல நியூ இயர் செலிப்ரேஷன்ல பட்டியல் எல்லாம் ஸ்கேர்ட்கள் போட்டு கொண்டு போவாங்க. அதுக்கு எதிராக பிஜேபி மாதிரியான ஆக்கள் ஹிந்துத்துவாக்கள் போய் பட்டியலை பிடிச்சதும் கையை போட்டதும் பாஜக உறிஞ்சதும் ஹியூமிலியேட் பண்ணுறதுக்கு அப்படி செய்யலான்னு சொன்னதும் இந்த பிரச்சனையை இப்போ போலீஸ்காரர் பார்த்து ஒன்றும் செய்யாமல் இருந்த கதைகளும் அது அப்புறம் உடனே ரிஃபர்மேஷன் அப்புறம் போலீஸ் இன்கொயரியல் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அங்கே வந்து ஒரு செட்டப் ஒன்று செய்யணும் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அதே வேளையில் பூனேல பார்த்துட்டா இந்த வேலை முஸ்லீம்காரரை பிரேசனால விட்டுட்டு பார்த்து கொண்டு சுட்டு போட்டு பக்கத்தில் துவக்கையும் வச்சுட்டு வீடியோ எல்லா எவிடன்ஸும் இருக்கு செய்தாண்டு அதை பற்றி புரோயம் கேள்விப்பட்டீங்களா? வித்தியாசம். ஓகே, நான் கருத்தினால் இப்படி யூரோப்பில் நடந்தது மாதிரியான ஒரு ஒரு சர்வதேச நாடுகள் என்ற ஒரு முனைப்பு இல்லாமல் இவர்கள் தங்களுக்கான உரிமை என்ன, நாங்கள் சொல்றத மத்திய அரசு கேட்குதா, எங்களுக்கும் மத்திய அரசுக்கான தொடர்பு என்ன, அந்த விஷயம் காரணமாகத்தான் தங்களிச்சு. அது இந்த விஷயத்துல ஒரு கிளர்ச்சி இருக்கு, ஒரு கிளர்ச்சி மனக்கிளர்ச்சி என்பது வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஃபேஸ்புக் அதெல்லாம் உதவி செய்யுது. ஆனா மனக்கிளர்ச்சி வந்து தொடர்ச்சியா இருக்க வேண்டிய சாமான் இல்லோ. நீர் வந்து உண்மை நீர் தேடி கொண்டு இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். அது சாதிக்கு இருந்திருக்கணும், மீனவர் பிரச்சனைக்கு இருந்திருக்கணும், காவேரி பிரச்சனைக்கு. அது மட்டும் இல்ல உமக்குள்ள வீட்டை போய் இருக்கோம். இப்ப பிரச்சனை சொன்னா இப்ப நாங்களே மேற்கொண்டு இப்ப காய்ச்சி இருக்கோம், உலகாது எல்லாம் முடிஞ்சா அப்புறம் 15 பேரை கூப்பிட்டு வச்சு. கடைசியான கேள்வி, அப்படி என்றால் இப்ப மெட்ராஸ்ல சவுத்துல இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஒரு இம்போர்ட்டன்ட் கல்ச்சரா மாறிக்கொண்டு வருது இந்தியாவில். அதை நாங்கள் பரவலாக அவதானிக்கிறோம். இங்கே இருந்து கொண்டு மீடியாக்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய பார்த்து இருக்கோம். அதே மாதிரியான ஒரு கல்ச்சராக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடிஞ்சுதான். அதான் நடந்தது. இப்ப சென்னையில் நடந்த எடுத்துட்டா சென்னை போராட்டம் பொதுவாக இதுதான் நடந்த ஃபேஸ்புக் போராட்டம் நான் சொல்றேன். உங்களோட ஃபேஸ்புக்ல போடுறதா அந்த போராட்டத்தின நோக்கம் என்ன பொறுத்தது மெஜாரிட்டி அதுக்குள்ள விஷயமா நாங்கள் இருப்பினோம், அங்கேயும் வருதுன்னு மீட்பினோம். ஆனால் அதுக்கு வெளியில நடக்கிறார்கள் சேலம்
மதுரை. இப்படியானதான் உண்மையான தமிழருடைய சென்டர். இப்ப தமிழருடைய சென்டர்ல நடக்க அதுக்கு எதிரான தடைகளை அவர் தமிழர்கள் தான் பார்க்கிறோம். இங்க வந்து ஏதோ விதத்துல அது வந்து ஏதோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப நாங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கலைக்கிற மாதிரி நீ கலைக்கிற கதை ஒன்று. அங்கே அப்படி இல்லை. அங்கேயாவது தமிழரோட ஈடுபடுத்தி ஜல்லிக்கட்டுன்றது மேசருடைய தொடர்போட தான். அதான் பிளாக் ஜூலை மாதிரி அவங்க பிளாக் நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ணாங்க, தப்பாங்க பிளாக் தப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு உண்மையான மீனிங் இருக்கு. அந்த மீனிங் உண்மையா ஆர்கானிக்கான கேள்வி வேறு. ஆனா அவரோட ஃபீலிங் உண்மை, ஃபீலிங்ன்றது உண்மை. இந்த மாதிரி அல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் கல்ச்சர் அது சரியாக கட்டமைக்கப்படவில்லையா? கட்டமைக்கப்படவில்லை. அப்ப இத கட்சிகள் அப்பப்ப தான் தான் அந்த பாய்க்கணும், இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். ஆனா அப்படித்தான் இல்லை. எங்கட முந்தைய எங்கட கட்சி எல்லாம் அப்படிதான் இருந்தது. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருந்தேன் என்னண்டா கன்சிஸ்டண்டா ஒரு போராட்டம் நடத்துறது தானே. இப்போ நீங்க எங்கட கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்தீங்கடா, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் தொடர்ச்சியான தொடர்பாகவும் அந்த பிரிஞ்சு போன பிறகு குறிப்பாக சாதி பிரச்சனைக்கும் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க வழிகிட்டது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அது மேல்நாட்டில் யூனியனை தொடங்கினாங்க, இந்த பக்கத்தில் மக்களை சேர்த்து யங் பீப்புளை சேர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ மற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்தோம்னா நாங்கள் அதில் ஈடுபட்டார்கள். நாங்கள் அன்றாட இதாக செய்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறோம். அப்போ தமிழ்நாட்டில் முற்போக்கு அமைப்புகள், முற்போக்கு கட்சிகள், கம்யூனிஸ்ட் மார்க்சிய கட்சிகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்வாங்கினதில் ஒரு நியாயம் இருக்கோ அது நிச்சயமாக பார்க்க வேணும். ஆனால் அவைகளால் இது செய்யல. உண்மையான சோசியலிசம் பார்க்கிறது இப்போ எங்களை மேலே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தாக்களால் இப்படி உண்மையான ரெவல்யூஷன் செய்யலாம்ன்றது போய். ஸோ இதெல்லாம் அப்படி இல்லை. உண்மையாக வந்து ஒரு இந்த கிளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் இந்த புரட்சி அமைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ புரியல, நான் ஒரு கிளர்ச்சி அமைப்பை தானே பார்க்குறேன். ஒரு கிளர்ச்சி போராட்ட அமைப்புகள் அத்தனையே கிளர்ச்சியாக பார்க்கணும். ஆனால் 20 வருஷம் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் அடிப்படையில் நான் ஒரு புரட்சி அமைப்பு 83 பிறகு அது கிளர்ச்சி அமைப்பாக மாறினதும் அதெல்லாம் தன்னைத்தானே இழந்தது உண்மை. அப்போ அது உண்மை, நான் ஒத்துக்கொள்வேன். அப்போ அந்த அடிப்படையில் அது புரட்சி அமைப்பாக தான் வெளிக்கிட்டது. இப்போ அதனால அது தனக்கு ஈடுபடுத்த முடியலை. பிகாஸ் நீங்கள் கிளர்ச்சிக்கான தாக்கங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் அங்கேயும் செய்யும் அதில் ஈடுபட்டு கொண்டு எங்களுடையால அதில் மிக கஷ்டம் எங்களை ஈடுபடுத்துறது. அதுக்காக நான் சொல்லி நாங்கள் நல்லவே அவனுடைய மெத்த தவிர்த்திருந்தோமோ இவர் கட்டிக்காரனுடைய அப்படியான போலி நியாயங்களை சொல்லி தப்பவும் நான் தயாரில்லை. எங்களால் புத்தர் மாதிரி கதைக்க முடியலை. அவ்வளோதான் ஒன்று. அன்றைக்கு நாங்கள் தமிழ் கருத்து காலத்தில் ஃபேஸ்புக் லைவ்லையும் இன்றைக்கு 2 விஷயங்களை தொட்டிருக்கிறோம். ஒன்று, முதலாவது நாங்கள் கதைச்ச பௌத்தம் பற்றி, 2வது இப்போ நாங்கள் கதைச்சது ஜல்லிக்கட்டு விஷயம் சம்பந்தமாக. தமிழ் கருத்து காலத்தின் இந்த கருத்துக்களை இந்த நேயர்களுக்கும் பார்க்குறவர்களுக்கும் எங்களுடைய விஷயத்துக்கும் தந்ததுக்கு நன்றி. நன்றி, இடம் தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.